நரகாசுரன் என்ற அந்த இனிய முரட்டு பொறுப்பாளன் பிறந்து வளர்ந்தபோது மற்ற அசுரர்கள் போல் கொஞ்சம் கொடும் தன்மையோடு தான் இருந்தான். தேவர் இனத்தை சீண்டினான். அவனுக்கு நல்வழி காட்டினால் அவன் அன்னை. கோபம் நேரும்போது தவம் இருக்க கற்றுக் கொடுத்தான். மேலே அவனுக்கென்று பெரும் பதவி காத்திருப்பது அவனுக்கு தெரியாது. தவம் அவனை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்ற அசுரர்களுக்கு புத்திமதி சொல்லி அடக்கி வைத்திருந்தார். இப்படி ஒரு தவம் இருந்த அவன் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தினான். ஒரு நாள் அன்னை சொன்ன தினத்தில்தான் இறப்பேன் என்ற வரத்தையும் பெற்றான். பின் பெரும் நிலைத்தவத்தில் ஒரே அடியாய் அமர்ந்து விட்டான். அதே சமயம் மேலே ஒரு மால் பிரிக்கும் பணிக்காக அன்னை அழைக்கப்பட்டாள். தவம் கலைந்து விழித்தவன் அன்னை இறந்து பல வருடம் ஆனது என அறிந்து துடித்தான். எனவே மற்ற அசுரர்களை விட அதிக ஆயுள் பெற்றான். மேலே முனைவர் பதவிக்கு நரகாசுரன் தேவைப்பட நரகாசுரனை மேலே எடுக்க முடியாமல் பொறுப்பாளர்கள் குழம்பினார்கள். கீழே பணி செய்து கொண்டிருந்த கிருஷ்ணனுக்கு தகவல் சொல்லப்பட கிருஷ்ணன் நரகாசுரனை பக்குவமாய் சாகச் சொல்ல மறுத்தான். அன்னை தெரசா போல் எடுத்துச் சொல்லியும் அடம்பிடித்தான். ஆனால் கிருஷ்ணன் வதம் செய்தான் என்று பூமியில் கூறுகின்றனர். உண்மையில் நடந்தது என்னவென்றால், அன்னை மீண்டும் அதே உருவத்தில் சத்யபாமாவை பிறந்தார். கிருஷ்ணனை சந்தித்தார். ஒரு கட்டத்தில் நரகாசுரனை சந்தித்தார் அன்னை. பாமாவை கண்டு நரகாசுரன் திடுக்கிட்டான். அம்மா என்று வீழ்ந்தான். அவளை கிருஷ்ணன் மணமுடிவான் என்று அறிந்து, அம்மா இரண்டாம் தாரமா என்று கொதித்தால் வாதம் செய்தான். முடிவில் பாமா உத்தரவு கொடுக்க தன் உயிர் மாய்ந்து மேலே சென்றான். அந்த நன்னாளே தீபாவளி. பொதுவாய் இந்த தீபாவளி பொறுப்பாளர் நரகாசுரன் இறந்த மறு ஆண்டே கொண்டாடப்படவில்லை. நம்பூதிரி எல்லா விஷயங்களையும் அறிந்து நரகாசுரன் விண்ணேறி பொறுப்பில் அமர்ந்து ஒளி பெற்ற தினத்தை தீப ஒளி திருநாளாய் கொண்டாடச் செய்தான்.